ஹலோ நண்பா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் அமேசான்லேருந்து சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நிறைய ரோல்ஸ் இருக்குங்க. இதை பொறுத்தவரையும் பர்மனன்ட் ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க. ஸோ அமேசான்லேருந்து வழங்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸுமே இருக்குது. லைக் வெல்கம் கிட்டு, கேப்னு சொல்லிகிட்டே போகலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா? தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸாக இருக்கனால இனிஷியலாக ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களை கன்ஃபர்மேஷனும் பண்ணிடுறாங்க. ஒரு குட்டி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்கள் கூடவே சுற்றின ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ டக்குன்னு ஒரு ஐடி வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி நீ எப்படி இந்த வேலைக்கு போனீங்க அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. ஆனால் இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரோட் மேப் பை சொல்லுவாங்களா? மாட்டாங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரீ கெரியர் கன்சல்டேஷன் கால். ஆமாம், இந்த ஃப்ரீ கால்க்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக 15லேருந்து 30 மினிட்ஸ் வரையும் நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து இப்போ எது டிமாண்டாக இருக்குது, உங்களுக்கு எந்த ஃபீல்டு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத கைட் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரீ கெரியர் கன்சல்டேஷன் காலில் பார்ட்டிசிபேட் பண்ணி இதற்கு முன்னாடி நிறைய பேருக்கு அவங்களோட கெரியரில் கிளாரிட்டி கிடச்சிருக்கு. இவங்களுமே பெய்டு கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபுல் ஸ்டாக், யூஐ யூஎக்ஸ், டேட்டா சயின்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போல். உங்கள் டிகிரிக்கு எது பெஸ்ட்டு, எந்த கெரியரை சூஸ் பண்ணலாம், எந்த ஃபீல்டில் நிறைய சேலரி இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக சஜஸ்ட் பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை டச் பண்ணி ஸ்க்ரோல் அப் பண்ணி இந்த ஃபார்மை மட்டும் சப்மிட் பண்ணுங்கள். ஃபர்தராக ரிவ்யூஸ் பார்த்துட்டு செல்ஃப் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ கெரியர் கால் லிங்க் தரேன். ஓகே, கம்மிங் பேக் டு த கண்டென்ட். அமேசானோட அஃபிஷியல் கெரியர் போர்ட்டலான amazon.jobs இதில் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையான ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா வேக்கன்சியுமே ஃபில் பண்ணுவாங்க. பர்டிகுலர்லி இப்போது நம்ம தமிழ்நாடு லொக்கேஷனில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. 1 hour ago 2 hour agoன்னு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதில் கோடிங் ரிலேட்டடும் இருக்குது, நான் கோடிங்கும் இருக்குது. நான் உங்களுக்கு எப்படி நம்ம லொக்கேஷனில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறது அப்படிங்கிறதையுமே சொல்கிறேன். அதற்கு முன்னாடி இப்போ பாருங்கள், சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல் வந்து இருக்குது நம்ம அமேசானில். ஓகே, ஸோ ஜாப் டீட்டெயில்ஸ் பாருங்கள். இந்தந்த லொக்கேஷன்ஸில் இருக்குது: பெங்களூரு, ஹைதராபாத், சென்னை, டெல்லி. ஓகே, நம்ம சென்னை லொக்கேஷன்ஸ்க்கு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். பர்டிகுலர்லி இந்த ரோலுக்கு 2026 ஆர் 2025 பாஸ்ட் அவுட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரீங்க அப்படின்னா பேசிக் குவாலிஃபிகேஷனில் ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே போதும். பட் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். உதாரணத்துக்கு C++, ஜாவா, பைத்தான் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நாலேஜ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாலேஜ் இருக்கணும். ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்ளம் தராங்கன்னா அதை சால்வ் பண்ணணும். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, மற்றபடி நீங்கள் எந்த டிகிரியாக இருந்தாலும் ஓகே தான். ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, ஏதாவது படிக்கிறப்போ இன்டர்ன்ஷிப் முடிச்சிருக்கீங்க இது ரிலேட்டடில், இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எலிஜிபிள் தான். ஸோ என்னையை பொறுத்தவரையும் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்களா, நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த கோடிங் ரிலேட்டடாக உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. நம்ம சென்னை லொக்கேஷன்லேயும் இருக்குது. டைரெக்டாக அப்ளை நவ் டேபை கொடுத்து இந்த amazon.jobs போர்ட்டலில் உங்களுக்குன்னு ஒரு டேஷ்போர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணி லாகின் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா க்ரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் புதுசாக வந்து ஒரு டேஷ்போர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு மேலே வந்து ஒரு சர்ச் டேப் இருக்கும். இதில் தமிழ்நாடு ஸ்பேஸ் இந்தியா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் பாருங்கள், அமேசான் நம்ம லொக்கேஷனில் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. வேணும்னா இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸில் லெஸ் தென் இயர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஃப்ரெஷரும் கவர் ஆகும். இதில் பாருங்கள், 1 hour ago உங்களுக்கு சப்போர்ட் இன்ஜினியர் ரோல் வந்திருக்கு. பட் இதுக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இதை நம்ம விட்டுறலாம். அடுத்து பாருங்கள், இந்த ரோல் 11 hours ago ஜூலை 15 மட்டும் அவ்வளோ போஸ்டிங்ஸ் இருக்குது. இதில் பாருங்கள், டேட்டா ரீட் மோர் கொடுத்து உள்ளே போகலாம். இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஸ்க்ரோலை பண்ணி உள்ளே வந்துடுங்க. ஸோ டேரெக்டாக கீழே பேசிக் குவாலிஃபிகேஷன் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்களா, நீங்கள் எலிஜிபிள். இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும். வெர்பல் வைஸும் ரிட்டன் வைஸும் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா இதுதான் இவங்க கேட்டிருக்கக்கூடிய மினிமம் எலிஜிபிலிட்டி. ஸோ நல்ல இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருக்குது, டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ஏன் மிஸ் பண்ணணும்? அதுவும் நம்ம சென்னை லொக்கேஷனில் டிஜிட்டல் அசோசியேட் எடுக்கிறாங்க, ரிங் டேட்டா இன்ஜினியரிங் சர்வீஸில். சரி ப்ரோ, இது மட்டும் எனக்கு தெரிஞ்சால் எடுப்பாங்களா அப்படின்னா எடுப்பாங்க. பட் இந்த கீ ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்குல்ல,
அதாவது இன்கேஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் ப்ளேஸ் ஆனால் உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் தருவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் இருக்கக்கூடியதை நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையுமே ரீட் பண்ணுங்கள். இது தொடர்பாக நீங்கள் தியரிட்டிக்கலாக நாலேஜை நீங்கள் வந்து கெயின் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு இந்த எம்எல் டேட்டா ப்ராசஸ்னால் என்ன, அதே மாதிரி இந்த ஜாப் ரோல் பற்றின டீட்டெயில்ஸு, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தியரிட்டிக்கலாக நீங்கள் வந்து கெயின் பண்ண ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவே போதுமானது தான். ஏன்னா இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ட்ரைனிங்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து அந்த ஜாபில் வந்து உங்களை போடுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் அதுக்கெலாம் பயப்பட வேணாம். இந்த டேட்டா அசோசியேட் ரிங் டேட்டா இன்ஜினியரிங் சர்வீஸ்லேயே எவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருக்குது பாருங்கள். ஓகே, அதுவும் எல்லாமே ஜூலை 15th நேற்று போஸ்ட் பண்ணது. அது மாதிரியே இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. டேட்டா நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். இதுலேயுமே பாருங்கள் ஜூலை 15th மட்டும் எவ்வளோ போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. பர்டிகுலராக இந்த போஸ்டிங்கில் அவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்குது. இதுக்கு வந்து கோடிங் தெரியணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே வந்து இல்லை. ஜஸ்ட்டு எனி டிகிரி முடிச்சிருக்கணும், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும், போதுமானது. ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி செக் பண்ணுங்கள். அதே மாதிரி எம்எல் டேட்டா அசோசியேட் அப்படிங்கிறது இருக்கும். இதுக்குமே அவங்க அதுதான் கேட்குறாங்க, அதே குவாலிஃபிகேஷன் தான் கேட்குறாங்க. பட் போஸ்ட் நேம் மட்டும் வேறு. அடுத்து பாருங்கள், 18 hours ago விர்ச்சுவல் டிசைன் அசோசியேட் கேட்குறாங்க. இதை நம்ம ரீட் மோட் கொடுத்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டேரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இதுக்கு என்ன கேட்குறாங்க, வெறும் பேச்சுலர் டிகிரி மட்டும்தான். ஓகே, ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா போதுங்கிறாங்க. அந்த கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் செக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன டீமில் உங்களை எடுக்கிறாங்க, என்னென்ன டிசைன் தொடர்பாக உங்களுக்கு வந்து நாலேஜ் இருந்தால் பெட்டராக இருக்கும், இதெல்லாம் என்ன கேட்குறாங்க, இதை எல்லாத்தையுமே பாருங்கள். அதாவது நம்ம பசங்க அமேசானா அதுக்கு கேட்பாங்க, இது கேட்பாங்க, அப்படி இருக்கும், அதெல்லாம் கிடையாதுங்க. அந்த ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவங்க என்ன விஷயங்கள் கேட்டிருக்காங்க, அதை மட்டுமே நீங்கள் அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டாலே போதுமானது தான். ஏன்னா அங்கே ஒர்க் பண்ணுறது எல்லாமே நம்மளை மாதிரி பசங்க தான். ஓகே, ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ போஸ்டிங்ஸ் இப்போ லைவில் இருக்குது, அதுவும் நம்ம சென்னை லொக்கேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதில் இருக்கிற எல்லா போஸ்டிங்கையுமே நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். ஃப்ரெஷர்ஸ்க்கு இருக்குது. நான் இந்த இடத்துல less than 1 year கொடுத்ததுனால ஃப்ரெஷர் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் காட்டுது. அதை நான் கொடுக்கல அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கும் இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஷோ ஆகுது. நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த பேஜுக்கு வர லிங்க் நான் தரேன். சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கட்டும், இல்லை வேறு போஸ்டிங்காக இருக்கட்டும், எதுனாலும் ட்ரை பண்ணுங்கள். ஒன் டைம் நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்னு இல்லை, செல்ஃப் செக் பண்ணுங்கள், ரிவ்யூஸ் பாருங்கள், தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க எப்படி கிளியர் பண்ணுறது, இது ஓகே தானா அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு கூட ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.